2 3 மலரு அப்பா உன் ஃபோனை கொடு. எதுக்குப்பா? சும்மாதான் குடும்ப. எதுக்கு பயப்படுற? குடு, கொண்டா. சரிம்மா, தூங்கு. என்ன கிங்கமங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? கிங்கமங்காவா? ஓய் கிங்கமங்க. ஹலோ, யார் பேசுறது? என்னடி குரல் இவ்வளோ மோசமா இருக்கு? தொண்டை கட்டிருச்சா? நான் ராசதுரை பேசுகிறேன். மாமா என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா மலர்கிட்ட பேசலான்னு. ஓஹோ, மலர் ஃபோனு என்கிட்ட இருக்கு மாப்பிள்ள. சரிங்க மாமா. மலர்கிட்ட எதுவும் சொல்லணுமா? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா கேட்டேன்னு சொல்லுங்க போதும். சரிங்க மாப்பிள்ள. நீங்கள் நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா, நான் வைக்கட்டுமா? சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள, மாமா அது என்ன, அது கிங்கமங்கன்னு சொன்னீங்களே? அது வந்து மாமா, மலருக்கு நான் வச்ச பட்ட பேர். ஓஹோ, நல்லா இருக்கு மாப்பிள்ள. மலர் வெளியில் நான் வச்ச பேரை விட உங்கள் கிங்கமங்க ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. வச்சுறேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. மலர் ஃபோனையே இவர் வச்சிருக்காரு. ஜோசியரை ரொம்ப நாள் தள்ளி பார்க்க வேண்டாம். ஆடி முடிஞ்ச உடனே வர்ற முகூர்த்தமா பாருங்க. சரி, பார்த்துடுறேன். முகூர்த்தம் வளர்பிறையில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கேக்குற மாதிரி பார்த்தா ஆவணி 14, அதாவது ஆகஸ்ட் 30 நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. இல்லை ஜோசியரே, ஒரு 20 நாள் சென்று பாருங்க. ஏன் ராசத்துறை? ஆவடி 14 நாள் ரொம்ப கம்மியாக இருக்கே. கல்யாண வேலையெல்லாம் ஒத்தாலண்டு பார்க்கணும்ல, அவகாசம் வேணும்ல. இப்ப என்ன கல்யாண வேலை பார்க்க ஆளா இல்ல? என் மகங்க இளையவங்க 2 பேரையும் உனக்கு ஒத்தாசையா அனுப்புறேன். அவங்க பாதி வேலையை முடிச்சிட மாட்டாங்களா? கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடாத ராஜதுரை. ஏற்கனவே பரிசம் போட்டவங்க அக்கா மக ஏதாவது 7.5 கூட்ட வாய்ப்பு இருக்கு ராஜதுரை. சிரமத்தை பார்க்காம சட்டுப்புட்டுன்னு முடிச்சு போடு. ஆமையா, கழுத்துல தாலி ஏறின பிறகு எந்த விளக்கெண்ணை வந்து என்ன பண்ணிட முடியும்? ஆவணி 14 சரிதாயா? யோசிச்சே ஒரு நல்ல முடிவாயிடு. சரி, ஆவணி 14 கல்யாணத்தை வச்சுக்கலாம். முகூர்த்த நேரம் என்னன்னு பாருங்க. காலையில 10 to 12 அருமையான முகூர்த்தம். என்ன நாட்டரசா, உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். உனக்கையா? எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன, கல்யாண நாள் முடிவாயிருச்சு. அடுத்த கல்யாணத்தை எங்கேயே வச்சுக்கலாம், வரவேற்பை எங்கேயே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுங்க. கல்யாணத்தை நம்ம வல்லவன் கோயிலே வச்சுக்கலாம்ண்ணே. ராசதுரை, நீ கடைசி நேரத்தில் கல்யாணம் ஏற்பாடு பண்ற. வல்லவன் கோயில், ஏலகாத்தம்மன் கோயில்லாம் என்னைக்கோ வேற கல்யாணத்துக்கு புக் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நிறைஞ்ச முகூர்த்தங்கிறதுனால கிழக்கு சீமையில் இருக்கிற அத்தனை கோவிலும் டிமாண்டு. நீ ஏதாவது கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை வச்சுக்கப்பா. மாமா, கல்யாண மண்டபத்தில் வைக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு மாமா. என்ன சிக்கல் மாப்பிள்ள? கல்யாண மண்டபம் எல்லாமே 12 to 12 தான் கொடுப்பாங்க. அதாவது இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு உள்ளே போனால் சாயங்காலம் வரவேற்பு. மறுநாள் காலையில் முகூர்த்தத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்குள்ளேயே காலி பண்ணிடணும். அதுதான் பழக்கம். ராசதுரை சித்தப்பா ஏற்கனவே கல்யாணத்துக்கு மொதல் நாள் ரிசப்ஷன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்படின்னு பார்த்தா கல்யாண மண்டபத்தை 2 நாளைக்கு புக்கிங் பண்ணணுமாம்மா. 2 நாளைக்கு புக்கிங் பண்ணிடலாமாம்மா, காசை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த கல்யாண மண்டபமும் 2 நாளைக்கு புக்கிங் பண்ணுற அளவுக்கு ஃப்ரீயாக இல்லை. நான் ஏற்கனவே நல்லா விசாரிச்சிட்டேன் மாமா. மேலூர் பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற மண்டபம் மட்டும் ஆவணி 14 ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அங்கேயும் ஆவணி 15 வேறு கல்யாணம் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம ரிசப்ஷன் வைக்கணும்னா அதை கல்யாணத்துக்கு மொதல் நாள் தான் வைக்கணும்.
அதுக்கு சித்தப்பா தான் சம்மதிக்கணும். அதுக்கு என்ன வச்சுட்டு போறது? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் வைக்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லைண்ணே. வேணும்னா கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு கூட தனியாக ரிசப்ஷன் வச்சுக்கலாம்ல. முதல் நாள் வேணாம்ண்ணே. துரை, கல்யாணத்துக்கு முத நாள் ரிசப்ஷன் வைக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ஜோடிய மாலை கழுத்து பண்ணி நிற்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைண்ணே. பொண்ணு மாப்பிள்ளை மாலையும் கழுத்துமா மணமேடையில் ஏறுறாங்கன்னா தாலி கட்டுறதுக்கு மட்டும்தான் இருக்கணும். அட நீ என்னப்பா எந்த காலத்துல இருக்க? இப்ப போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு. ராசதுரை, இப்போ ஊர் உலகத்தில் எல்லா கல்யாணத்துலேயும் முத நாள் வரவேற்பு, மறுநாள் காலையில் தான் முகூர்த்தமும் நடந்துட்டு இருக்கு. அதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிற? ராத்திரி ரிசப்ஷன், விடிஞ்சா தாலி கட்டு, இதில் என்ன குழப்பம் வந்துட போகுது? அதெல்லாம் நீ பெருசா யோசிக்காதப்பா. கல்யாணத்தையும் வரவேற்பையும் ஒன்றா வச்சு விட்டு போயிடணும். 10 நாள் கழிச்சு வைக்கிறதெல்லாம் உனக்கும் சிரமம், உறவுக்காரவங்களுக்கும் சிரமம். வெளியூர்காரவங்களாம் 2 தடவை வந்துட்டு போயிட்டு இருக்க முடியுமா? ஊர் வழக்கம் தானே ராசுதுரை. இது நடக்கிறதுனால என்ன, உலகத்துல நடக்கிறது தானே. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வற்புறுத்தம் ஆகினே எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏப்பா அதே ஆவணி 13 சாயந்தரம் வரவேற்பு, மறுநாள் விடிஞ்சா கல்யாணம் வைக்க போற, அப்புறம் என்ன ராஜதுரை? ஏய் என்னண்ணே நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை விஷயத்தை நான் பார்த்துருப்பேன். என்ன ராசதுரை, என்ன யோசிக்கிற? சரி, சாமி மேலே பாரத்தை போட்டு நான் முடிவு பண்ணுறேன். முத நாள் வரவேற்பு வச்சுக்கலாம். கல்யாண மண்டபத்தை புக் பண்ண சொல்லுங்க. ட்ரையல்ஸ். ஏய் இதெல்லாம் போங்காட்டம். இல்ல அவுட். ஆனா என்னன்னு சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் பால்னு சொல்லிட்டு தானே போட்டேன். நான் அதை கவனிக்கல. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பால் ட்ரையல் தான் நினைச்சேன். அதனால தான் தொட்டு விட்டேன். இல்லைன்னா பால் 6 போயிருக்கும், தெரியும்ல. அதெல்லாம் தெரியாது. அவன் ஃபர்ஸ்ட் பால்னு சொல்லிட்டு தானே போட்டான். டேய், எப்பவுமே ஃபர்ஸ்ட் பால் ட்ரையல்ஸ்ரா. வேணும்னா அப்புச்சிட்டு கேளு. ஆமாம் ஆமாம், ஃபர்ஸ்ட் பால் ட்ரெயில் தான். இவர் தானே பேரனுக்கு 1 சைடு அடிக்கிறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு யாரு? ஏய், என்னைக்கு உங்க அண்ணன் அவுட் ஆனதை ஒத்துக்கிட்டான். பந்த போட்டு தொலைங்கடா. இந்த போடி. ஆல் ட்ரையல்ஸ் ஃபர்ஸ்ட் பால். போடு போடு. நோ பால்ரா. பந்து எவ்வளவு தூரம் வந்தது? நெஞ்சுக்கு மேல வந்தது, பார்க்கல? சத்தியமா போங்காட்டம் ஆடுற சரியா நீ? டேய் போட. பேரை இப்படி அழுகுனி ஆட்டம் ஆடுறானே. போங்காட்டம் ஆடுறியா? டேய் நோ பால்ரா. அவுட்னு ஒத்துக்கோ. எத்தனை தடவை மாறா? ஒத்துக்கோ. முதல்ல அவனை உள்ள போட சொல்றான். அவன்லாம் கரெக்டா தான் என்ன போட்டு. மாப்பிள்ளைகளா, காலையிலேயே கிரிக்கெட் அடிச்சு கொளுத்த ஆரம்பிச்சிட்டியா? சும்மாதான் மாமா. நீங்களும் வரீங்களா? ஆடுங்க. அது சரி, கல்யாண வேலை எக்கச்சக்கமா வச்சுக்கிட்டு நான் உங்க கூட விளையாண்டேன்னு வச்சுங்க, மாமா என்ன ரொம்ப மனப்பா இருப்பா? ஏன் ஐயோ கல்யாண மாப்பிள்ள, எண்ணி 10 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி சின்ன பயலுக்கு கூட விளையாண்டுட்டு திரியிற, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மாமா, அண்ணனுக்கு கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டாங்களா? ஏமா பத்திரிக்கை அடிக்க சொல்லியாச்சுமா, நீ என்னம்மா இப்படி கேக்குற? மாறா சூப்பர் அப்பு. ஏய் தங்கராசு, என்னைக்குடா என் பேரனுக்கு கல்யாணம்? ஐயா, நிகழும் விளம்பி வருடம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 7 மணிக்கு மேல் கல்யாண ரிசப்ஷனும், மறுநாள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 10 to 12 சுப முகூர்த்தத்தில் திருமணம் நடைபெற இங்கனம் இரு வீட்டு பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆடி சக்கை நானா? அப்படி போடு. புது மாப்பிள்ளைய கீழே போட்டுறாதீங்கடா, இறக்கி விடுங்கடா. சந்தோஷமா இருக்குண்ணே. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. அப்புச்சி என்ன ஆசீர்வாதம். நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா. அந்த அழகுமலைய ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு இருக்குமியா. சந்தோஷமா இருக்கியா. இதே கணி ஐயா
நீ தானடா இந்த ஊர் மைக் செட்டுக்காரு? ஆமா. பக்கா இன்னையில இருந்து மைக் செட்டை போட்டு விடுறான். சொல்லிட்டேல தாத்தா, கெட்டிட்டா போச்சு. ஏய் என்ன ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு? அது ஒன்றும் இல்லை சின்னம்மா, மாறனுக்கு கல்யாண தேதி முடிவாயிடுச்சான், அதான் இப்படி ஆடுறாங்க. அப்படியா? மாறா, நீங்களும் வாங்க. வாழ்த்துக்கள். ஒரு கல்யாணம் முடிவானதுக்கு இந்த ஆட்டம். ஹலோ, நான் தாண்டி பேசுறேன். யாரோ பேசுற மாதிரி அல்லோன்ற. ஹலோன்னு சொன்னது ஒரு குத்தமாங்க. சொல்லுங்க. பிள்ளைகள் என்ன பண்றாங்க? 3 பேரும் ஏதோ சிரிச்சு பேசிக்கிட்டு படுத்திருக்காளுங்க. சரி சரி, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். என்னங்க? ஆவணி மாதம் 2வது முகூர்த்தத்தில் நம்ம மலர்விழிக்கு கல்யாணம் பண்ண முடிவாயிருக்கு. இப்போ தான் தேதி உரிச்சான். அப்படியா? என்ன தேதிங்க? தமிழுக்கு ஆவணி 14, இங்கிலீஷுக்கு ஆகஸ்ட் 30. ரொம்ப சந்தோஷங்க. பிள்ளைகிட்டையும் சொல்லு, அவங்களும் சந்தோஷப்பட்டேன். சரிங்க, இப்பவே சொல்லிடுறேன். வச்சுட்டுவேன். சரிங்க. எனக்கு மற்ற வழியெல்லாம் இருக்கு, பார்த்துட்டு வரேன். சரிங்க. ஏய் மலரே, டா மலரே, அடியா அகிலா. என்னம்மா இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்கா? உன் அக்கா எங்கடி? இந்த வருது. என்னம்மா? உங்க அப்பா இப்ப தாண்டி ஃபோன் பண்ணாரு. என்ன விஷயமா? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னதுமா? ஆவணி 14, அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி உங்க அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. மலர் அக்காவுக்கா? ஆமாண்டி, குறுகிட்ட நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்க. மலர் அக்காவுக்கு தான் ஆவணி 14 கல்யாணம். இப்பதான் உங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? மலரு, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டி. ஆவணி மாசம் அக்கா தாவானிக்கு லீவ் விட போகுதாய். அத்தாடி ஆத்தே, பயங்கரமான விருந்தியா. தினமும் இப்படி சாப்பிட்டேன்னு வையேன், இந்த யோகாசனம் மாதிரி குண்டாயிருவேன். அந்த ரெஸ்லிங்ல வரவோட தானே சொல்ற நீ? ஆமையா? அவன் யோகாசனா கிடையாது, யூகோசனா. ஏ ஆமா, எனக்கு தெரியும். வெயிட்டு 120 பவுண்டு தெரியும்ல. நானும் உங்க அண்ணன் எல்லாரும் காடு வச்சு விளையாடும்பியா. ஆமா, உங்க அண்ணன் எங்க? சாப்பிட கூட வரல, ஆளையே காணோம். தெரில, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா? எங்கேயும் இல்ல, அங்க உட்காந்துக்கிறான் பாருங்க. ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது. கல்யாண தேதி முடியாகி போச்சு, இவன் என்னையா இந்த நேரத்துல சோகமா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான்? அதானே தப்பாச்சே. அட சரி வா, ஒரு என்கொயரிய போடுவோம் வா. வாங்க வாங்க போவோம். மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா பண்ற? என்னண்ணே இது?
என்னாச்சு ராஜா? புது மாப்பிள்ளைக்குன்னு ஜாலியான பாட்டை போட்டு நாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா நீ தனியா உட்காந்து சோகீதம் வச்சுக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைடா. இல்லையே, ஒன்றும் இல்லை. நீ சொல்றதே சரியில்லையே. என்னண்ணே, கல்யாணம் முடிவாயிருச்சு, தேதியும் குறிச்சாச்சு. இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இப்படி உட்காந்துக்கிற? அட சொல்லு. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. மிஸ்ஸா? 2 வீட்டுக்கும் பகை இருந்த காலத்தில் கூட தினம் 1/2 மணி நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ என்னடான்னா கல்யாணமும் முடிவாயிருச்சு, தேதியும் குறிச்சாச்சு. ஆனால் அவளை பார்க்கவும் முடியலை, பேசவும் முடியலை. ஏன் மாறா, ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? அவகிட்ட ஃபோன் இருந்தால் தானே. ஓ கடவுளே, ஃபோன் இல்லையா? அவளோட ஃபோன் இப்போ அவங்க அப்பா கிட்ட இருக்கு. எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் தான் எடுத்து பேசுகிறாரு. ஏன்? கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப பேசி பழகக்கூடாதான், அதனால தான். இதெல்லாம் ஓவர் மைசன். அவள் தங்கச்சிக்கிட்ட ஃபோன் இருக்கு. அவள் பாதி நேரம் சார்ஜே போடாமல் இருக்கா போல, சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. அவகிட்ட நல்லா பேசி 3 நாள் ஆகுது. கடுப்பாக இருக்குடா. ஹலோ மிஸ்டர் மாறன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என்னடா? என்ன நொன்னடா? ஃபோனில் பேச முடியலன்னா என்ன, நேரா வீட்டுக்கு போய் பேசு. என்னடா சொல்கிற? இங்க பாருங்க பிரதர், இப்போ நீங்க அவங்க வீட்டோட மாப்பிள்ளை. நீங்க வீட்டுக்கு போனா வெளியே போன்னு சொல்லிடுவாங்களா? முடியாது இல்ல. அப்படியே போய் பேசிட்டு வந்துருங்க. அதானே. அவன் என்ன காரணம் சொல்லிட்டு போறது? தலைக்கு மேல கல்யாணம் இருக்குது, காரணத்துக்கா பஞ்சம்? காரணத்தை தேடிட்டு இருக்கிறீங்க. அதானே, சமயக்காரன் விஷயமா பேசணும், அந்த கல்யாண பத்திரிக்கை டிசைனை பத்தி பேசணும் அப்படின்னு 1008 காரணம் இருக்கியா? அதுல ஏதாவது உன்னை எடுத்து விட்டு தினமும் போய் பார்த்துட்டு வா. உன்னை யார் இப்ப தடுக்க போறது? அதை விட்டுட்டு இப்படி மாமரத்துல சாஞ்சு உட்காந்து மயிலே கோயிலன்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். வெரி பேட். கமான் கைஸ், நாம போலாம். ஓகே. இவங்க சொல்றதும் சரிதான். நேராக வீட்டுக்கே போய் அட்டாக் பண்ண வேண்டியதான். மாமாக்காரு இல்லை. அப்போ இதுதான் சரியான நேரம். பேசாமல் உள்ளே போய் மலரை பார்த்துட வேண்டியதான். அத்தை, அத்தை. யாரது? நான் தான் மாறேன். அட, உள்ள வாங்க தம்பி. ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? என்ன தம்பி இவ்வளோ தூரம்? அது வந்து அத்தை, இன்னைக்கு வீட்டில் ஆட்டுக்கால் சூப் ஐயா பண்ணியிருந்தாரு. அவர் பண்ண சூப்னா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, அதான் மாமாவுக்கு சூப் கொடுத்து விட்டாரு. இந்தாங்க அத்தை. சரிங்க தம்பி. அப்புறம் மாமா வீட்டில் இருக்காங்களா அத்தை? இல்லையே தம்பி, மதகுப்பட்டி வரைக்கும் ஒரு சோழியா போயிருக்காரு. அப்படியா? அப்பா சமயக்காரர் விஷயமா மாமா கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்டு வர சொன்னாங்க. அதான் மாமா இருந்தா பேசிட்டு போலாமேன்னு பார்த்தேன். மாமா இல்லை. சரி உட்காருங்க தம்பி, மாமா இப்ப வந்துடுவாரு, பேசிட்டு போயிடுங்க. தம்பி, காப்பியா டீயா? இஞ்சி டீ அத்தை. சரிங்க தம்பி. அத்தை. சொல்லுங்க தம்பி. மலரு இந்த வர சொல்றேன். மலரு, மலரு. இதோ வரேம்மா. இப்போ வந்துடுவா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். நீங்க பொறுமையா வாங்க. மலரு. வரேம்மா. எத்தனை தடவை கூப்பிடுறாங்க, வர்றாளான்னு பாரு. என்னம்மா எப்ப பார்த்தாலும் மலர மலர்னே கூப்பிட்டுட்டு. ஐயோ மலர் எங்க போயிட்டா இவ? ஆஹா, இப்படி ஒரு தரிசனமா? வாங்க. ஓய், எதுக்கு இப்ப வேகமா உள்ள போன? ஒன்னும் இல்ல, துப்பட்டா எடுக்க போனேன். ரொம்ப முக்கியம். மாரணிக்கே துப்பட்டாவா? ஆமா, வீட்டில் எப்பவுமே இந்த காஸ்டியூம் தானே? அது
ஒரு வேலை இருந்துச்சா அதான். நல்லா தான் இருக்கு. சரி, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. அப்படி வந்தனால தானே இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சது. இல்லைண்ணா கிடைச்சிருக்குமா? உக்காரு. ஐயோ, அம்மா பார்த்தா திட்டுவாங்க. உங்க அம்மா தாண்டி மலர வர சொல்றேன் பேசிட்டு இருங்கன்னு சொன்னாங்க. உக்காரு. அட உக்காருன்றல, ரொம்ப பண்ணாத. ஏய், இங்க உக்காரு. என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு மண்ணாங்கட்டி விஷயமும் கிடையாது. லவ் பண்ண காலத்திலேயாவது திருட்டுத்தனமா அடிக்கடி வெளியே மீட் பண்ணோம். ஆனா இப்ப கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுச்சு. உன்னை பார்க்கவும் விட மாட்டாங்க, ஃபோன்ல கூட பேச விட மாட்டாங்க. அதான் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நேர்ல வந்து பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். நிஜமாவா? சத்தியமாடி. எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருந்தது.